வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, அருமை மாப்பிள்ளைகளே. இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதர்களுக்கு இதெல்லாம் வாடிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்குது, புரட்சித் தலைவர் பாட்டு. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எனக்கு என்ன காலில் ஒரு கட்டி தானே வந்துச்சு, இல்லை காலையே ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் எதுவும் எடுக்க சொல்லிட்டாரா? இல்லை வேதனையில் இருக்கேன்னா வேதனையில் இருக்கிறவனுக்கு மேற்கொண்டு வேதனையை கொடுக்கக்கூடாது. ஆனால் என் கூட ஒருத்தி இருக்கா பாருங்கள், நான் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேனே 6 வருஷமாக, இவ்வளோ சொல்லலை. இது ஒரு இம்சை, இது ஒரு பக்கம் போகட்டும். அந்த இம்சைக்கு வர்றேன். நாளைக்கு நியூ இயரா, ஊர் உலகமே எல்லாருமே தான் நியூ இயரை கொண்டாட போகுது. அவங்கவுங்க ஊரில் என்னென்ன கோவில் இருக்கோ, இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன். எங்கள் ஊரில் மதுரைக்கு ஸ்பெஷலான கோவில்கள் நிறையா இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் இருக்குது, வண்டியூர் தெப்பக்குளம் இருக்குது, மடப்புறம் காளி இருக்குது, பாண்டி கோயில் இருக்குது, இன்னும் எவ்வளவோ புண்ணியஸ்தலங்கள் இருக்குது. எவ்வளவோ இடங்களில் போய் எல்லாருமே நீரை போய் சாமி கும்பிட்டு கொண்டாடுவாங்க. எங்கள் ஆளுகளை இப்போ நாங்கள் ஒரு இதாக போனோம்னா கோரிப்பாளையம் தர்காவுக்கு போகலாம், வினானூர்தி பள்ளிவாசல் இருக்குது, இன்னும் மதுரைக்குள்ளே நிறையா பள்ளிவாசல் இருக்குது, சிக்கந்தர் அவுளியாக்கள் தர்கா ஏகப்பட்டது இருக்குது. நாங்கள் போனால் அங்கே போகலாம். கிறிஸ்துவர்கள் எங்கே போகலாம்? நம்ம சென்ட் மேரிஸ் சர்ச் இருக்குது, இங்கே போகலாம், தேவாலயம். இது போக இன்னும் நிறைய பிரபலமான சர்ச்சுகள் மதுரையில் ஏகப்பட்டது இருக்குது. அங்கங்கே ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க அங்கங்கே இருக்கிற இடத்துல தான் கும்பிடுவாங்க. இந்த வருஷம் நல்லா சிறப்பாக போகணும், நல்லபடியாக 2026 போகணும்னு சொல்லி வேண்டிக்கிடுவாங்க. அதை தான் எல்லாருக்குமே உண்டான ஒரு இயற்கையானது, செலவு கம்மி. இப்போ இவகிட்ட போகிறதுக்கும் காசு கிடையாது. இருக்கிற காசை பூரா என்கிட்ட இருந்ததை பூரா உறிஞ்சி எடுத்துட்டான். மீதி ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருக்குது. அதையும் பொங்கல் வரப்போகுது, 9ஆம் தேதி லீவு, அதுக்கப்புறம் 10-15 நாளைக்கு 10 நாளைக்கு லீவுன்னு நினைக்கிறேன். ஆக அதுக்கப்புறம் திருப்பி 2வது ரவுண்டு இவங்க வரத்தான் போகிறாங்க. இந்த கால் கட்டி வேதனையோட நான் எப்படி திருச்செந்தூருக்கு வர முடியும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். 2வது, அப்படி போய் நீ இப்போ தான் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்திருக்க, அடுத்து ஒரு மாதம் கூட ஆகலை, திருப்பி நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு நான் போகிறேன், நீ வந்தாவா, வரலன்னா உன் குடும்பத்தோட போ அப்படின்னு சொன்னால், அப்போ என்னை எந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சு இவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து கூத்து பார்க்குறாங்க. நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக, அதாவது இவங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கும்போது ஒரு 4 இடத்துக்கு சரி கூட்டு போட்டேன். நான் போகலனாலும் என் மையம் கூட்டு போகிறேன், ஒரு படத்துக்கு அங்கங்கன்னு கூட்டு போகிறேன். சரி போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அங்கே போய் இருக்கிறேன். காலையில் வர்றேன், டீயை வாங்கி கொடுக்குறேன், வடையை வாங்கி கொடுக்குறேன், இட்லியை வாங்கி கொடுக்குறேன். சரி ஏதோ நம்மளுக்கு கட்டினதுக்கு நம்ம பொண்டாட்டிங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு நான் போகிறேன். இது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. யாருக்கு? சூர்யாவுக்கு. நீ எதுக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவளுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு அவளை இன்னும் வீட்டிலே உட்கார வச்சுக்கிட்டு விளக்கு பிடிச்சிக்கிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத கேள்விகள். உனக்கு திருச்செந்தூர் போகணுமா, தாராளமாக போ, நான் வேணான்னு சொல்லலை, அன்றைக்கே சொல்லிட்டேன். அன்றைக்கி கூட ஏற்கனவே இவளுக்கு கரண்ட் அடித்தப்போ ஒருத்தர் காப்பாற்றினார் பார்த்தீங்களா, அவர் தான் ஆக்டிங் டிரைவராக வர்றேன்டார். சரிண்ணே போயிட்டு வாங்கினேன், பத்திரமா பிள்ளை குட்டியோடு உங்களை கூப்பிட்டு போங்க, இப்போ சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்கினேன்னு சொல்லிட்டேன் நான். இப்போ அவர் அதுக்குள்ளே வேறு ஒரு பிளானை போட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டார். இவளை எதிர்பார்த்துருப்பார் போல். இவன் எந்த பதிலும் சொல்லலைங்கிறதுக்காக வேற ஒருத்தர் ஃபேமிலி கூட வேறு எங்கேயோ அவர் ஆக்டிங் டிரைவராக போயிட்டார். இதுதான் நடந்த விஷயம். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த கால் வேதனையோடு நான் காரை ஓட்டிக்கிட்டு என்னால் போக முடியுமா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ உள்ள இக்கட்டான நிலைமையில் நான் எதையுமே தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களை விட்டுட்டு போனால் இவங்க ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு வீடு பார்த்து கொடுன்னு ஒரே அனத்தல். அவன் என்னடான்னா என்னை திருச்செந்தூர் கூட்டு போன்னு ஒரே அனத்தல். என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு துன்பம் துயரத்தை தான் நான் சந்திப்பேன். நான் ஒரே வார்த்தையில் என்ன சொன்னேன், அடுத்த வட்டம் லீவு வருது, 9ஆம் தேதிக்கு மேலே பொங்கல் லீவு வருது, அதுக்குள்ளே எனக்கு காலில் உள்ள புண்ணும் ஆறிடும். இந்த அன்னைக்கு கூட காலையில் போய் சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு, சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு டெஸ்ட்டு, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் எடுக்கணுங்க, வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் போகவே இல்லை. ஏன்னா இப்போ அந்த கட்டிக்கு போட்டது அந்த இது உடஞ்சிருச்சு. நேற்று நைட்டு அவர் கொடுத்த மாத்திரை நல்ல பவர்ஃபுல்லான மாத்திரை போல் உடஞ்சிருச்சு. நான் அதை பார்த்துக்கிட்டு சரி என்னால் போக முடியலை, சரி சாயங்காலமாக கூட போவோம், இல்லைன்னா நாளைக்கு போவோம். ஏன்னா வருஷப்பிறப்பு அதுவுமா ஏதோ ஒன்று சுகர் டெஸ்ட் எடுக்க போகிறோம், பார்த்துட்டு உனக்கு அந்த வியாதி இருக்குது இந்த வியாதி இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாருன்னா நம்மளுக்கு பெரிய மனவியாதி வந்துடும். ஏன்னா இப்போ இன்றைக்கி போய் கொடுக்குறேன்னா ரிசல்ட் எப்போ வரும்? சாயங்காலம் வரும். சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு போனால் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூட இருக்குது, கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது, ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூட இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், ஏதாவது ஒன்று டாக்டர் இருந்தால் ஏப்போ வருது பாருங்கள், அஜீரண கோளாறு இருக்குது, ஏதாவது ஒன்று டாக்டர் சொல்லிட்டாருன்னா நாளைக்கு நியூ இயரை நான் ஒழுங்காக கொண்டாட முடியுமா?
ஒரு வருஷப்பிறப்பு அதுவுமா ஒரு ஆஸ்பத்திரியில் போய் நிற்க வேணாமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் என்ன சொல்கிறேன், 2ஆம் தேதிக்கு மேலே போய்க்கிறலான்னு சொல்லி நான் சொல்கிறேன். இவன் உட்காந்துக்கிட்டு அப்போ 2ஆம் தேதிக்கு மேலே தானே வா இன்றைக்கி கிளம்புவோம், இன்றைக்கி போனாலுமே நைட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணிடலாம், நாளைக்கு காலையில் போய் திருச்செந்தூரில் முருகனை போய் தரிசிச்சுட்டு திருப்பி நைட்டாக கிளம்பி மதுரைக்கு வந்துடலாம், 2ஆம் தேதிக்கு மேலே நீ போய் நாளை கழிச்சு போய் ட்ரீட்மெண்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் என்ன மனுஷனா மாடா இல்லை இரும்பா நான் கேட்குறேன். எனக்குன்னு சொல்லி இப்போ அதாவது போகலாங்கிறேன், வேணான்னு சொல்லலை, அதுக்குண்டான நேரங்காலம் இருக்குது. புண்ணை ஆற்றிட்டு ஏன்னா ஏற்கனவே இவங்க பூரா என்னை இப்போ கரிச்சு கொட்டுறானுங்க. மாமாவுக்கு வந்து காலில் புண்ணு வந்துருச்சு, காலை எடுக்கணும், இனிமேல் மாமாவுக்கு வீல் சேர் நான் தான் ஸ்பான்சர் பண்ண போகிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி என்னை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதிலேயே பாதி பயத்தில் பீதியில் வகுத்தால போகுது. இது எதுக்கு தேவையா எனக்கு? ஒரு மனுஷனை நான் இவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், டே இந்த இவங்களா பேடுக்க மாட்டான், உங்களை தான் சொல்கிறேன். ஒருத்தர் வீடியோ தானே போட்டு கால் கட்டு போட்டு இப்படி போகிறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கீங்க, அதில் என்ன தப்பு? அதை அவள் எடுத்துட்டா சரி, அதுக்கு ஒரு இதை வச்சு இப்போ போஸ்ட்டு போட்டுட்டா. உட்காந்து அந்த கமாண்டில் பூரா பார்த்தா இவனுக்கு கால் அழுகி போக வாழ்த்துக்கள், இவன் பார்த்தா ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் போய் ஒரு பக்கத்து கடையில் போய் டீ குடிக்கிறேன், பனங்கற்கண்டு பால் இருக்கானே சுக்கு காப்பி இருக்கானேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோவில் உள்ளது அதுதான். இவங்க என்ன சொல்கிறாங்க, கால் கட்டோடு போய் கையிலையும் ஒரு திருவோட ஏந்திக்க, அப்படியே பிச்சை எடுக்கிறதுக்கு உண்டான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குரூப்பு. இன்னொருத்தர் வர்றேன், பண வேட்டை ஆட போகிறார் மாமா, உஷார் தங்கச்சிகளே உங்கள் சொத்துகள் பத்திரம், நீங்கள் பத்திரமா இருங்க, 50,000 ரூபா அந்த காலை காட்டி புண்ணை காட்டி அடப்பு போட போகிறாரு. ஏண்டா டேய், காலு புண்ணுக்கு 50,000 ரூபாயா? ஏண்டா டேய், அந்த கட்டிக்கு ஒரே ஒரு மஞ்சளை வாங்கி உரசி இந்த இப்போ சுமிக்கிட்ட சொன்னால் இப்படி தேய்ச்சி விட்டு சிப்லாடின் எங்கள் அம்மா போடும்பார், சிப்லாடினையும் மஞ்சளையும் கலந்து பூசி விட்டால் 2 நாளில் ஆற போகுது. இதுக்கு போய் நான் வந்து மக்களை ஏமாற்றி என் தங்கச்சிகளை ஏமாற்றி 50,000 ரூபா அடப்பு போட போகிறேண்ணா நான்? வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா? சரி அது கூட பரவாயில்ல, எதுக்குடா பிச்சைக்காரங்கிறீங்க? இல்லை நான் உங்ககிட்ட வந்து எதுவும் பிச்சை கேட்டேன்னா? ஒரு கடையில் போய் டீ குடித்தா அதுக்கு பேர் பிச்சையா? அவளை சொல்லணும், நான் வேணாம் எடுக்காதப்பானா ஒரு சிம்பத்தி கிரியேட்டிவ் ஆகட்டும், உன் காலில் அடிபட்டுருக்கிறது உன் மாப்பிள்ளைகளுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக நான் கட்டை போட்டு அதை வந்து நான் வீடியோவை எடுத்து போட்டேன் அப்படின்ட்டா இந்த காலையிலே கட்டை அவுத்துட்டேன். இப்போ புண்ணுக்கு சுகர் புண்ணுக்கு கட்டே போடக்கூடாதுங்கிறாங்க, கட்டு போட்டால் புண்ணு சீக்கிரம் ஆறாது, அதை காத்தாட விட்டால் தான் புண்ணு சீக்கிரம் உலருங்கிறாங்க. நான் அதுக்காகவே உலரும்னா வாய் உலர்றது இல்லைடா, புண்ணு ஆறும் அதுக்கு பேர், சரியா? அந்த கட்டை போட்டால் ரொம்ப அழுகி போயிடும், இல்லைனா ஏதாவது சலை வச்சிரும், ஓப்பன் பண்ணுங்கட்டாங்க. ஓப்பன் பண்ணேன், காலையில் உடச்சி விட்டுட்டேன் நானே. எனக்கு இருக்கிற மனதைரியம் எனக்கு இருக்கும். வர்றாங்க கமெண்டில் உட்காந்துக்கு பிச்சைக்காரங்கிறாங்க, 50,000 ரூபா அடப்பு போட போகிறாரு, மெரிசிமா பத்திரம், மரியாமா பத்திரம், இன்னும் வந்து மைதீன் பத்திரம், பத்திரம்னுக்கிட்டு இருக்கீங்க. யாருக்கிட்டே நான் பத்திரத்தை வாங்கியது ஏமாற்றிட்டேனா? மெண்டல் பயல்களா? இவ டார்ச்சர் தான் தாங்க முடியலன்னா உங்கள் டார்ச்சர் அதுக்கு மேலே இருக்கேடா வெண்ணையலா. மூஞ்சி முகரையும் பாருங்கள். ஏற்கனவே இவ விஷயத்திலே நான் கடுப்பாகி போய் காண்டாகி போய் திரியிறேன். இவளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறேன் நான். சுகையிலுங்கிற மேட்ரு முடிச்சு போச்சு, அவன் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான், வீடியோக்களையெல்லாம் அழிச்சிட்டான்னா அதோடு அவனையும் மனசில் இருந்து அழிச்சிடணும். அழிச்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன? உன் வீட்டுக்கு போறியா, பிள்ளைகளோட போறியா? அந்த நேரத்தில் சினிமாவுக்கு போனேன், நான் ஏதாவது சொன்னேன்னா? சரி போயிட்டு வான்னு அனுப்பி விட்டேன். சரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற உனக்கும் போர் அடிக்கும் அப்படிங்கிறக்காக நான் அனுப்பி விட்டேன். ஒரு கட்டின பொண்டாட்டிக்கு புருஷன் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ கூடிய சீக்கிரமாக ஒரு வீடு வாசலை வந்து அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் என் குடும்பத்தோடு சேர்றதுக்கு தான் நான் இருக்கேன், ரெடியாகவும் இருக்கேன். இதில் என்ன உசப்பாங்கிற? இந்த வீடு வாங்கி கொடுத்துன்னு சொன்னாலே எனக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, நீ வரமா உனக்கு காண்டாகுதுன்னு அர்த்தம், உனக்கு எரிச்சலா வருது. சரி எனக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்தவ அவதானே, நீ வந்தியா? யார் வந்தா? நேத்து இங்க இருந்து தானே கிளம்புறேன். டேய் நல்லா கேளுங்க, 7 மணிக்கு வீடியோவை போட்டு முடிச்சுட்டு லைவை முடிச்சுட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போவே சினிமாவுக்கு போறாடா. அப்ப இவ யாரு நான் யாரு? ஒரு கட்டின புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா யாரு வரணும் கூட? சொல்லு, என்ன சொல்ல வர்ற? கட்டின புருஷன் என் பக்கத்துல இருக்கணும், வர்றது வீடியோ போடுறது 24 மணி அங்கே போய் கிடக்கிறது கவட்டைக்குள்ள. அப்புறம் அவள் தான் கூட்டிகிட்டு போகணும், காசு கொடுக்குறது நீங்கள் தானே, அவள் காசாக கொடுக்கணும், புருஷன் காசுல எதுவும் கொண்டு வராளா? என்ன நீங்கள் எல்லாம் பேசுறீங்க எனக்கு? சரி அவள் கூட்டு போகலன்னே வச்சுக்கிருவான். உனக்கு இப்போ நான் 50,000 ரூபா 30,000 ரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்து வீடு பிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ நீ வரணும்ல. நீ என் மனசுக்குள்ள இடம் பிடிக்கணும்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவசியம் இல்லை, ஐஸ் வைக்கிறியா? இது நீ செய்ய வேண்டிய கடமை. நீங்க கடமை இங்கே கரெக்டாக இருந்தா தானே. என்ன இப்போ இல்லை, காலையில் வந்து தான் வடை வாங்கி கொடுத்துருக்கேன், இட்லி வாங்கி கொடுத்துருக்கேன், மத்தியானம் சோறு வாங்கி தர்றேன். நான் கண்ணீர் விட்டுட்டு உட்காந்துக்கேன், இந்த வடையெல்லாம் வேணாம். கண்ணீர் யாருக்காக விடுற? எனக்காக விட்டியா? என் பிள்ளைக்காக விட்டியா? இல்ல நம்ம பேரனுக்காக விட்டியா?
இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா? நான் பல தடவை கண்ணீர் விட்டுருக்கேன், அழுதுருக்கேன். விட்டுட்டு எங்க உட்கார்ந்திருக்கீங்க? எங்க உட்கார்ந்திருந்தா என்ன? வரும்போது வருவேன்ல. என்ன நீ சொல்லுவ? சொல்லலாம்ல. இப்ப இதே மாதிரி நான் செஞ்சேன்னா நீங்க விடுவீங்களா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் கொடுங்க. ஒரு பேரை சொன்னதுக்கு இவ்வளவு நார் அடிச்சு வீடியோ போட்டுக்கிட்டு திரியுறீங்க. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டு. நான் நார் அடிச்சேனா? நார் அடிச்சிட்டீங்க. நீங்களும் நார் அடிச்சிட்டீங்க, உங்க கூட இருக்கிறவங்க நார் அடிச்சிங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் பொறுமையா இருக்கேன், பொறுமையா இருக்கேன். நான் வேணான்னு நினைச்சேன்னா நான் வேற மாதிரி பண்ணிடுவேன். வேண்டாம், உட்காந்துருங்க. எனக்கு வீட்டை பாருங்க. இப்ப கிளம்புங்க, வீடியோ போட்டு முடிச்சிட்டு. என்ன எனக்கு தினம் இதான் வேலையா? அதனாலதான் இப்ப இந்த கால் வேதனையோட என்னால வீடு பார்க்க வர முடியுமா? இந்த கட்டி வந்து இப்ப நான் உன் கூட சேர்ந்து இதை சொல்லி ஒரு வாரம் போக்குவீங்க. இப்படியே ஓடும் என் தலை. நான் இப்ப கிளம்புறதா இருந்தா நான் திருச்செந்தூர் போயிருப்பேன்ல. இப்ப நான் உன் கூட வீடு பார்க்க வரேன். அவன் என்னமா சொல்லுவா? அப்ப என் கூட உன்னால திருச்செந்தூருக்கு வர முடியல. ஆனா நீ வந்து உன் பொண்டாட்டிக்கு வீடு பார்க்க போவியா? என்ன விட்டுருங்கன்றேன். நான் வரவே இல்லை, உங்க லிஸ்ட்லயே வரல. எனக்கு நீங்க அட்வான்ஸும் கொடுக்க வேணாம், ஒன்னும் புடுங்க வேணாம். நீங்க பண்ண போறது இல்லன்னு தெரியும் போது எப்படி நீங்க வீடு பார்க்க வருவீங்க? அட்வான்ஸ் நான் கொடுக்க மாட்டேனா? கொடுக்க மாட்டீங்க. என் தலையை அடமான வச்சாலும் நான் அட்வான்ஸ் கொடுப்பேன். தலையை அடமான அதுக்குள்ள வைங்க. அவ இதுக்குள்ள போங்க. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. 1 லட்சம் 2 லட்சம் வந்தாலும் கொண்டு போய் கொடுத்துட்டு இதுக்கு இதை கொடுத்த டிவி எத்தனை டிவிக்கு நீங்க கட்டுவீங்க? எவ்வளவு 1 லட்சமா கட்டுறீங்க மாசம்? கடை வாங்கினா டிவி கட்டித்தானே ஆகணும். முடியாது, போய் பேசாதீங்க. சரி, நான் தான் உனக்கு ஐடியா கொடுத்தேன் இல்லைங்க. ஏங்க கழுத்துல போட்டுருக்கிறத கொடுப்ப அடகு வச்சுட்டு அடுத்த மாசம் யூடியூப் காசு வந்தோடனே திருப்பி தரேன். உங்களுக்குலாம் வெக்கம், மானம், சூடு, சொர்ண தான் கையால கட்டுன பொண்டாட்டி கழுத்துல நகை இல்லாம உட்காந்துருக்காளே, எல்லாத்தையும் கலட்டி தான் பிள்ளைங்களுக்கு நீ வந்து அப்படியே சரஸ்வதி தேவி அளவுக்கு டயலாக் பேசுற. கேட்கணும் கொடுத்துட்டு. ஆமா, இல்ல இல்ல உங்களுக்கு தான் இருந்தாதானே. அத சாதாரணமா சொல்ல வேண்டியதானே. உங்களுக்கு எனக்கு என்ன ஃபீலிங்ல தோணுதோ அதைத்தான் நான் சொல்ல முடியும், ரியாக்ட் பண்ண முடியும். உங்களோட மாதிரிலாம் இப்படி பண்ண முடியாது, ரைட்டா? எப்படி பண்ணலையே? நான் யதார்த்தமா தான் இருக்கேன், நீ தான் ஓவர் ஆக்டிங் பண்ற. நான் ஆக்ட் பண்றேன். கோமானோ கோபால், கோபால்னா என்ன அர்த்தம்? நீங்க இந்த கோபால் இந்த வசம்லாம் அவட்ட வச்சுக்கோங்க. ஐயோ ஊராரோதி கீ வச்ச ஓவியம் அதெல்லாம் அங்கிட்டு வச்சுக்கோங்க. உங்களை சரி, நான் கேக்குறேன் உங்ககிட்ட, புருஷங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, கழுத்துல போட்டுருக்கத கலட்டி கொடு. இல்ல நாளைக்கே உனக்கு ஜாம் ஜாம்னு மகாராணி மாதிரி ஒரு வீடை புடிச்சு வைக்கிறேன், பாத்திரம் பண்டங்களை வாங்கி போடுறேன். அடுத்த மாசம் 23ஆம் தேதி உன் பொருளை திருப்பி தரலனா என்னடா நான் என்ன செருப்ப கலட்டி அடிக்கட்டும், செருப்ப கலட்டி அடி. செயினை வைப்பா, நான் திருப்பி தரேன்னு கடைசி வரைக்கும் அதுக்கு பில்ட் செயினை வை திருப்பி தரேன்னு சொல்லி சொன்னவே நான் தான். 35,000 ரூபாய்க்கு இவங்க அடகு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. யாரு? 30 ரூபா. அந்த சீட்டை கொடுப்பா, நான் திருப்பி தரேன்னு சொன்னவே நான் தானே. நீ கொடுத்தியா சீட்டை? நீங்க பணத்தை கொடுத்தா திருப்பிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. எப்படி திருப்புவ? எப்படி? சீட்டே இல்லாம பேச விடுங்க முழுசா. நீங்களே பேசுனீங்கன்னா அப்ப நான் விளக்கம் கொடுக்க முடியாது. ஒரு பொருள் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிருச்சு, அவங்கிட்ட போய் போனை போட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் ஏற்றி விட்டு அவன் போனே எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணியாச்சு. அப்போ நான் தான் தனியாக போராட முடியும். அப்போ நான் போகிறேன், என் கூட வாங்கண்டே வரவும் இல்லை. அப்போ காசை கொடுங்க, நான் போய் திருப்பிட்டு வர்றேங்கன்னு தான் சொல்கிறேன். அதோட ஓடிடுவேன், கொடுக்க விடாத அளவுக்கு அவள் அவ்வளோ வேலை கிரிமினல். அதோட நீ ஓடி என்ன பண்ண போற? இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா? 1.5 நகை. அப்போ நீங்க யோசனை பண்ணுங்க. அவளுக்கு கழுத்து நிறைய செயின் கொடு, காசு நான் தர்றேன்னு சொல்லி தான் அடகு வைக்க. அதுக்கு பதிலாக தான் உனக்கு இந்த 3 பவுனுக்கு வாங்கி போட்டேனே, 1.5க்கு 1.5 சேர்த்து. உங்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட். என்ன வேஸ்ட்? நோயாளி ஆக்குறது நீங்க. யாரு? நானா? நான் உன்னைய பத்தி பெருமையா நீங்களா இப்ப இந்த செயின்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்க. இதுல 10 காசு உங்க காசு இருக்கா? ஏன் பொருள் நான் கழுத்து நிறைய போட்டிருந்த பொருள் யூடியூப்ல வருமானத்துல வாங்கின ரூபாயை நீங்க 10 செயினை பீஸ் பீஸா ஆக்கி விட்டுட்டு அதுக்கு தானே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. ஏன்னா உங்க காசு ஆச்சு, அது எவ்வளவு போச்சு? இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஆண்டவனுக்கு தெரியும். நான் அப்படிப்பட்டு ஏதாவது ஏமாத்தி நான் எக்ஸ்ட்ரா இது வாங்கியிருக்கேனா? ஏமாத்தி வாங்கல. இது என்ன என் காசை நீ வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் ஒளிச்சு வச்சுக்கிட்டேன்னு வைங்க. அதெல்லாம் அவளுடைய மைண்ட் செட்டுங்க. அவ அப்படி பண்றவங்க இல்லைன்னா எந்த நெஞ்சழுத்தத்தோட மதுரை மக்கள்கிட்ட முன்னாடி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அடுத்த ஆப்போசிட் வீடு வாங்கிக்கப்பா. இதே இது நான் செஞ்சா மதுரை மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் இதே திருப்பூர்ல வச்சு கேட்டா திருப்பூர் மக்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்பியா? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். எங்க இருந்தா என்ன, நான் இஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறேன். என்ன இது என்ன இது ஒரு பேச்சா? ஏதோ ஒரு நம்பிக்கையில நாளைக்கு கடைசி காலத்துல என்னை பாப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில வாங்கி கொடுக்குறேன். சொல்ல சொல்லுங்க, ஒரு வீடியோல சொல்ல சொல்லுங்க. கடைசி வரைக்கும் வரைக்கும் நான் போய் பாக்குற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க அவளை. சரி, உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தா நீ பாத்துருவியா? என்னைய எதுவுமே வாங்கி கொடுக்க வேண்டாம் மயிறு, நீ எல்லாத்தையும் போட்டு தூக்கி போட்டு வா மயிறுன்னு சொல்லி எதுக்கு என்ன மயிறு தயிர்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கல ஒவ்வொரு வீடியோலயா? இது வரைக்கும் போனது உன்னை ஏன் தெரியுமா எல்லாருக்கும் பிடிக்கல? ஒரு என்னை இவ்வளவு பொறுமையா இருக்கிற அந்த அண்ணனையே வந்து மயிறு தயிர்னு பேசுறாளே.
அப்படிங்க இல்ல நீதான் அவட்ட பேசுறத விடையா எல்லாரும் எல்லாம் கேக்குறாங்க. அவ அடிச்சாலும் அணைச்சுக்கிருவா. ஆனா நீ எப்படி தெரியுமா என்ன போய் தொலைஞ்சிருங்க, இதோட போய் தொலைஞ்சிருங்க. அவ அப்படியே பாருங்க அடிச்சுக்கிறோம். அப்ப நானும் உங்களை அரைச்சிட்டு அணைச்சுக்கிறவா? ஆம்பளை என்னடா கை நீட்ட ஆரம்பிச்சாங்க? என்னடா உட்கார்ந்து இருக்கும் போதே எதுக்கடா ஆளாளுக்கு வந்து இப்ப நான் என்ன ஊரு கழிச்சவன் ஏதோ ஒரு ஆண்டிங்கிற கதை என்ன எல்லாம் ஆளாளு கை நீட்டிட்டு இருக்கீங்க? பேசு. அதுக்காக என் பதில சொன்னா என்ன அடிக்க வர்ற? என்ன எப்படி இருக்கு இந்த வீட்டுக்கு? நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா? எங்க போய் கேட்க? உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் சும்மா திருமண மேனிக்கு அசால்ட்டா கைய ஓங்குற. அப்படி என்ன அர்த்தத்துல ஓங்க வர்ற? எங்க கிளம்புறேன்னு சொல்லி தான் 10 நாளா சொல்றேன். போற வர்ற சத்தியமா போறேன். நீங்க வரக்கூடாது. நான் செத்தாலும் பொழைச்சாலும் என்னை நீ திரும்பி பார்க்க கூடாது. எங்க அப்புறம் உன் குடும்பத்துக்கு என் மாமனாருக்கு யார் பதில் சொல்றது? நீங்க போற அப்படியே அப்புறம் உன் பிள்ளைய கேட்பாங்க, யார் பதில் சொல்றது? உன் குடும்பத்துல உள்ளவங்க கேட்பாங்க. இங்க பாரு ஆளு, இங்க பாரு கஷ்டப்படும் போது எவனும் வரமாட்டான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து எல்லாரும் நிப்பானுங்க. அதை யோசி. இப்ப எதுக்கு பண்ணி எங்க பண்ணி பேக்க தூக்கிட்டு இருக்க? சரி உட்காரு, போவான் வீடு பார்க்க போவான். உட்காரு. ஒண்ணுமே எனக்குன்னு நான் பண்ணல. நான் அதையும் நான் விட்டு கொடுத்து அமைதியா ஒதுங்கிக்கிட்டு இருக்கேன். பேசாம நான் பாட்டுக்கு நான் எந்த ஃபங்க்ஷனே அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆசாருக்கு அவன் பாட்டுக்கு அங்கே இருக்கிறான். கேக்கை கட் பண்ணிட்டு நான் பிறந்த நாள்னு சொல்லி ஒன்று போடுறேன்னு அதை போய் நோண்டி அதை எடுத்து கொடுத்து அதுக்கு ஒரு கண்டென்ட் போட்டு என்னை அசிங்கப்படுத்தி. ஒரு நிமிஷம் கேளு, நீ சொல்றதுக்கு நானே விளக்கம் கொடுக்குறேன். நீங்க ஒரு கேக் வெட்டுற பிரச்சனை ஏன் கொண்டுட்டு வந்தா? அடுத்தவ கூட கேக் வெட்டு வேணாம்னு சொல்லலப்பா. உனக்கு சப்ஸ்கிரைபர் வந்தப்ப நீ 1 லட்சம் வந்தப்ப வெட்டல. உன் பேரனுக்கு பிறந்த நாளைக்கு வெட்டல, வேற எதுக்குமே நீ வெட்டல. ஆனால் எவனோ ஒருத்தர் எங்கேயோ இருக்கிறவனுக்கு 2000 பேர் வந்ததுக்கு ஏன்டா அதெல்லாம் நியாயமாடா? உங்களுக்கு தேவையில்ல. அவர் வந்து எது லைவ் போட போறாரா? இல்ல. சரி நான் இன்னொரு கேக்குறேன், ஓப்பனாவே கேக்குறேன், நேருக்கு நேரா கேக்குறேன். உங்க 2 பேருக்கு இன்னமும் உங்க டச்ல போய்கிட்டு இருக்கா? இல்ல இந்த செல்லை உங்க கையில குடுக்குறேன், இதையும் பாத்துக்கோ. இந்த செல்லு இருக்கு, சரி ரெண்டே நோண்டி பாத்துக்கோ. அதுல ஏதாவது இருக்காது. அப்புறம் அவனை ஒண்ணு சொன்னா உனக்கே வலிக்குது. எதுக்கு? ஒரு பழகுன உறவு. நீங்க ஒண்ணுக்கு ஆகாத ஒரு குப்பையை வச்சுக்கிட்டு விட்டு கொடுக்காம இருக்கீங்க. காசு பணத்துக்கு. சரி அவனும் குப்பை தானே. அவன் கேட்டாரா? என்ன சொல்றேன்? கேட்டாரா? வீடு வாங்கி கொடு, வாசம் வாங்கி கொடு, உன் பணம் நகையை கொடு. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல பிரபலம் ஆயிருக்கான்ல மீடியாக்குள்ள வந்து. நீங்க இப்படி நினைக்கிறீங்கல்ல, அவரை டெலிட் கொடுத்துட்டு போவாரா வீடியோவை? அது பிரச்சனை முத்திரும்னு டெலிட் கொடுத்துருக்கேன். பல பெண்களோட வாழ்க்கையில விளையாண்டுட்டோம். நான் உண்மையை சொல்றேன். இது சொல்லக்கூடாது. பல பெண்கள் வழியக்க போய் இதுக பூரா பம்புழுத்து என்னென்னமோ பேசி இருக்குதுங்க. எல்லா விஷயமும் எங்களுக்கும் தெரியும். ஏன்னா பொத்திக்கிட்டு இருங்க. யாரை ஏமாத்துறாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் அங்க போய் கொடுத்துருப்பாங்க. பேசுற விஷயத்த போடுறத வச்சு நாங்க கண்டுபிடிக்க மாட்டோம். சரி இருந்தாலும் இருங்க. அவர் ஒவ்வொருத்தருக்கா ரிப்ளை கொடுக்க முடியாது. மொத்தத்துக்கு இப்போ நீங்கள் எல்லாரும் அதை தான் சொல்கிறீங்கன்றதுனால மொத்தத்துக்கு சரி. நான் சுமி ஏற்கனவே நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வர ஐடியா இல்லை, வந்துட்டேன். இப்போ இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே நீ நான் காசு சம்பாதிக்க தான் வந்தேன்டா, நான் அப்படியே டெலிவரி கொடுத்துட்டு போவேண்டாது. சொன்ன மாதிரி டெலிவரி கொடுத்துட்டு போயாச்சுல. அதையே திரும்ப பேசி இதே. சரி அப்புறம் எப்படி டெலிட் கொடுத்தவர் எப்படி உன்னோட ஐடியில நீ போடுற கமெண்ட் எல்லாம் எப்படி அழியுது? ஸ்பேனர் யாரு? நான் தானே பண்றேன். நீ இல்லையே. நான் சத்தியமா பண்றேன். நான் தான். அவர் ஸ்பேனரே இல்ல, சத்தியமா நான் தான் பண்றேன். கமெண்ட் சுகையில்னு போட்ட கமெண்ட் மாத்திரம் அழியுது, டெலிட் ஆகுது. இல்ல மத்த எல்லாமே நானே டெலிட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரி அது உங்க இஷ்டம். அதுல நான் தலையிட விரும்பல. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு வருஷப்பிறப்பு மக்களே, இந்த பிரச்சனையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஓரமா நாளைக்கு வீடு பார்த்து நாளைக்கே பால் காய்ச்சணும்னு சொன்னாப்புல. அதுக்கு வாய்ப்பு இல்லை பொங்கலுக்குள்ள. அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஓடிச்சுல. இப்போ இந்த விஷயத்த வந்து ஒரு பிள்ளை வந்து போட்டு வாங்கி இந்த பொண்ணுகிட்ட இருந்து இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு ஒரு கேரக்டரை கொண்டுட்டு வந்துருச்சு. சரி அது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதோட வேணா நான் விலகிடுவேன், அவருக்கு எனக்கு சம்மந்தம் மீடியாலையும் சொல்லிட்டேன். அப்போ அந்த பிள்ளைகளும் ஒதுங்கிருச்சுங்க. அதை திரும்ப பேசக்கூடாதுல்ல. ஆமாங்க, சில பேருக்கு சொல்கிறேன், நீ அமைதியார். இந்த இடத்துல நான் பேசிக்கிறேன். ஒருத்தவங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னா இவங்க என்ன ஷாஜகான்னு இவங்க மும்தாஜா, இல்லை அம்பிகாபதி அமராவதியா, இல்லை இவங்க காதல் எதுவும் தெய்வீக காதலா? எல்லாம் முடிஞ்சு போச்சுல. சும்மா உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பேசாதீங்க. வெட்டி வசனங்கள் பேசாம சொல்ல வந்த பாயிண்ட் அழகா சொல்லுங்க. சொல்ல வந்ததானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்று நீ கூட வந்து கூட பேசி. இல்ல இத சொல்லுங்க. இவங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை கிடையாது, நாட்டுக்கு தேவையில்லாத பிரச்சனை. இந்த இவங்க நீங்க புடுங்குற உங்க பிரச்சனை மாதிரி எவன் கொண்டாட்டிக்க எவன் குத்தியாக்க வீடு வாங்கி தர்றீங்கல்ல, அந்த பிரச்சனை. என்னடா இது? என்ன
ஏய் ஏங்க, நான் என்ன சொல்ல வர்றேன் நீங்க நீ லைலா என்ன மஜ்னு- சொல்ற நீங்க லைலா மஜ்னு இருங்க உட்காரு. இருங்க லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எத்தனையோ வீடியோவில் இப்பவும் சொல்றேன், அவரை கண்கலங்காம பார்த்துக்கோ, கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவேன். அதுக்கு மட்டும் விட கொடுக்க மாட்டான். உங்களை எதிர்த்து ஏதாவது ஒன்று பேச வச்சா அப்போ ஏற்றி விட்டு ஒரு நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத சொல்லிடுறேன். இவங்க காதல் ஒண்ணு தெய்வீகமான காதலோ அதே புனிதமான காதலோ கிடையாது. அதை நீங்க சொல்லக்கூடாது. சரி, இவங்க காதல் புனிதமான காதல் பிரிந்து விட்டது. அதுவும் சொல்ல யாரும் இவர்களை பற்றி 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசாதீர்கள். அது சொல்லக்கூடாதுங்க. அதுவும் சொல்லக்கூடாதா? ஒருத்த பழகுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, தப்பான இப்ப நீங்க பிரிஞ்சிட்டீங்க ஜெனுவினா. இத பத்தி யாரும் மீடியாக்குள்ள பேசக்கூடாது. அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. இந்த தெய்வீக காதல் இதெல்லாம் நீங்க பேசவே கூடாது. சரி, உங்க காதல் தெய்வீக காதலா இருந்தா வீடு வாசலாம் வாங்கி கேட்க மாட்டாங்க. எனக்கு இதை செஞ்சுட்டு நொட்டிட்டு போடான்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் கள்ளக்காதல். உள்ள வந்ததை நான் சொல்லிட்டேன். யாருமே இனிமே உங்களை பத்தி பேசாதீங்கப்பா. ஏன்னா அது அவங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு. யாரை பத்தி பேச வேணாம், அப்படியே லென்த்தா கொண்டு போக வேணாம். யாருமே யாரை பத்தி பேசாதீங்க, லென்த்தா கொண்டு போகாதீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களை பத்தி பேசாதீங்க. உங்க வேலைகளை பாருங்க. இந்த டிசம்பர் 31 2025 இன்னைக்கு பல கஷ்ட நஷ்டங்கள், லாப நட்டங்கள் எது இருந்தாலும், யாருக்கு என்ன மனக்கசப்பு இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு மறப்போம் மன்னிப்போங்கிற பாலிசியில் 2026 வெற்றியோடு தொடங்குங்க. நாங்களும் அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கிறேன். சரியா? பாய்.